வர வர உன் சேட்டை ரொம்ப அதிகமாயிட்டு போகுது. நீ பண்ணது உனக்கு தப்புன்னு புரியலல. என்கிட்ட இனிமே பேசாத. நான் உன்கிட்ட பேசவே போறதில்ல. இல்லம்மா, ஏமா அப்படி கோபப்படுற? ஒரே ஒரு நாள் தானமா தப்பு பண்ணிருக்கேன். ஏமா எப்ப பார்த்தாலும் என்னையே இப்படி ஏசிட்டே இருக்க? உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. நான் ஒரு நாள் தானே தப்பு பண்ணிருக்கேன். ப்ளீஸ்மா பேசுமா, என்கிட்ட பேசுமா. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, மாட்டிக்கினாரு ஒருத்தரு. பேசாம போயிடு. நான் உன்கிட்ட பேசுறேனா? இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் ஏன் வழியிலே குடுக்க விட. நான் ஏதாவது சொன்னோம்னா அப்படா அசிங்கமா போயிடும் பாத்துக்கோ. இம்புட்டு குசும்பு இருந்தா ஏன் வழியில குடுக்க விடுவேன். நான் அம்மா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட பேசுறேனா? ஏம்ல ஏன் இப்படி இருக்க? எப்ப பார்த்தாலும் என்னையே டார்ச்சர் பண்றதுன்னு ஒரு முடிவுல இருக்கியா? இங்க பாரு, நீ எத்தனை நாளே பம்மி கிட்ட அழுதுகிட்டு இருக்க. நான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கனா? ஏன் வழியில குடுக்க விட வேலை வச்சுக்காத. பேசாம போயிடு பாத்துக்கோ. இப்ப எதுக்கு அவங்கிட்ட சத்தம் போடுற? பண்ணதெல்லாம் நீ தப்பு பண்ணது. இப்ப அவங்கிட்ட எரிஞ்சு விழுறியா? உன்னை யார் கலர் ட்ரெஸ் போட்டு போக சொன்னா? உங்க மிஸ் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ பண்ணது தப்புன்னு தெரியல, மத்தவங்க மேல கோவப்படுவியா? இம்மா தெரியாம பண்ணிவிட்டமா. நீ தானே என்னைய பெத்த. நான் ஓ பிள்ளை தானே. மன்னிக்க மாட்டியா? ஏமா இப்படி நடந்துக்கற? ஏன் இப்படி நடந்துக்கற? நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கறேன்ல. நான் ஒத்துக்காமையா எடுக்கறேன். ஏமா எல்லாரும் முன்னாடி என்னைய அசிங்கப்படுத்துற? எல்லாரும் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்துறாங்களா? யார் முன்னாடி அசிங்கப்படுத்துனே? அவன் உன் அண்ணன். ஆமா, பெரிய அண்ணன். அவன் என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு சாடி. நான் என்ன பண்ணாலும் அது தப்பா தானே தெரியுது. எப்ப பார்த்தாலும் வாயாடி அனிதா மாமாடி இருக்க. அப்படி பேசுற, இப்படி பேசுறேன்னு என்னை இந்த வீட்ல எல்லாரும் ஒதுக்கி தான் வச்சிருக்கீங்க தெரியுமா? எப்ப பார்த்தாலும் இவனுக்கு தான் எல்லாரும் மரியாதை கொடுக்குறீங்க. அஸ்வின் போல ஓடுமான்னு பெருமை பாராட்டுறீங்க. அப்போ என்னத்துக்குமா என்னைய பெத்துக்கிட்ட? எப்ப பார்த்தாலும் அஸ்வினும் அபியும் தான் அமைதியா இருக்காங்க. இந்த அவந்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. அருணும் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்றீங்க. என்னைக்காவது ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு நேரம் இந்த அவந்தி மாதிரி வருமா? அவந்தி நல்ல பிள்ளைன்னு சொல்லிருப்பீங்களா? அவந்தி அடங்காப்படாரி, அவந்தி அப்படி பேசுவா, அவந்தி இப்படி பேசுவான்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. போதும் மூச்சு விடாம பேசாதடி. அப்புறம் நெஞ்செல்லாம் வலிக்க போகுது. நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல, நான் அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஊனில வந்து நின்னு சப்புன்னு அடங்கி போடுவோம் பாத்துக்கோ. பேசாம போப்படியா இல்லையா? இப்ப எதுக்கு இப்படி கத்துற? தப்பு பண்ண உடனே உனக்கு தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி கத்துற உடனே எல்லாரும் சரின்னு விட்டுருவாங்களா? நீ ஒண்ணு சரின்னு விடவே வேண்டாம் தெரியுமா? நீ அப்படியே புடிச்சுக்கிட்டே நில்லுமா. நீ ஏன் எப்ப என்கிட்ட பேசுறன்னு பாக்குறேன். உன்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு தானே கஷ்டமா இருக்கு. ஆனா உனக்கு அப்படி இருக்காதுல்ல. உன்னையே தேடி வரேன் பாரு. எங்க அம்மா மாடி வருமான்னு ஊடு புறம் சொல்லிட்டு அலையிறேன் பாரு. அதனாலதான் நீ என்னைய பாடா பட்டி எடுக்கிற. எனக்கு தெரியும், நான் உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியல. பெரிய மனுஷி என்ன பேச்சு பேசுற? உனக்கு மாதிரி இருந்துகிட்டு பேசாதமா. நான் கோவமா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கியா? அப்ப என் மேல உனக்கு கோவம் இல்ல தானே? இல்ல தானே? சொல்லுமா. எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. முதல்ல போய் குளிச்சிட்டு சாப்பிடவா. ஏமா நிஜமா தான் சொல்றியாமா? ஐ லவ் யூ மம்மி. லவ் யூ. இன்னொரு தடவை இப்படி சேட்டை பண்ணி பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வா. சரிம்மா. என்னடி முறைக்கிற? இப்படியே பேசி எல்லாரையும் நல்லா மயக்கி வச்சிருக்கடி. எப்பேற்பட்ட கலவாணி. எம்மா சரியான ஆளுதாண்டி. நல்லா படிச்சு பாடம் படிக்கிறதை விட இப்படி நல்ல யார்கிட்ட எப்படி பேசினா அவங்கள ஐஸ் வச்சு தான் பக்கம் இழுத்துக்கிறாளா அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கடி. இல்ல பேசாம போயிடு. என் வழிக்கு வராத. அப்புறம் நான் எப்படிப்பட்டவளை அனுப்பனி எனக்கே தெரியாது. இங்க பாரு, எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். மரியாதையா ஓடி போயிரு. ஓடி. ஆமா படியே இவ பாட்டி. இல்ல பேசாம போயிடு. வெளியேத்தாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சி, உன்னையெல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட போய் பேசுற மாதிரி என்ன சொல்லணும்? பொருட்டி அப்புறமா வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். சரியான ஆளுதாண்டி. எல்லாரையும் நல்லா ஐஸ் வச்சு ஓ பக்கம் இழுத்துக்கடியா? இன்னும் பேச்சு பேசுறான். அப்பா, இந்த அம்மாவை நம்ம வழி கொண்டு வரதுக்குள்ளேயும் பெரும் பாடாதான் இருக்கு. எம்மா கோவப்படுது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஒரு நாள், அதுவும் ஒரே ஒரு நாள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். இந்த மிஸ்ஸும் லேசப்பட்ட ஆள் இல்ல, உடனே போட்டு குத்திருக்குதே. சரியான ஆள் தான் அது. என்னக்கா வாங்க. என்ன இந்த பக்கம்? அந்த மகாராணிய எங்க அனிதா? வீட்டுல தான் இருக்காளா இல்ல வெளியே போயிட்டாளா? எங்க போயிருக்கா? யாரக்கா கேக்குறிய? அக்காவை கேக்குறீங்களா இல்ல தங்கச்சியை கேக்குறீங்களா? ரெண்டு பேரையும் தான். அக்கா காரி வீட்டுல இருக்காளா? அவகிட்ட 4 போடு போடணும், அப்பதான் அடங்குவா. தங்கச்சிக்காரிக்கு எம்புட்டு கொழுப்பு இருக்கணும். நேத்து என் மவன் படத்துக்கு கூப்பிட்டான்னு சொல்லி இவ அவன் கூட படத்துக்கு போயிருக்கா. என்னக்கா சொல்றியே? ஊ
ஊரை கெடுக்கும் பெருச்சாளி வீட்டை கெடுக்குங்கிற கதையெல்லாம் இருக்கு. நீங்க சொல்றது படத்துக்கு போயிருக்காளா? கேக்கா நீங்க 4 கேள்வி கேட்கணும்னு வந்திருப்பியே, அப்போ நீங்க கேளுங்க. அக்கா காரி இப்ப வெளியே வர்ற நேரம் தான். வரட்டும் வரட்டும், அதுக்கு தானே காத்திருக்கேன். எம்பிட்டு திமிர் இருந்தா இந்த காரியத்தை பாப்பா. அதான் ஒட்டிடல வரவும் இல்லைன்னு எதுவும் வேடான்னு சொல்லிவிட்டோம்ல. ஏமாவன் அவன் ஆம்பளை, அவன் கூப்பிட்டானா இவ போவாளா? இன்னைக்கு அக்கா கறிக்கு கொடுக்குற குடுல தங்கச்சி கறி அடங்கணும். சரிக்கா நீங்க கொடுங்க, நான் தூர நின்று வேடிக்கை பார்க்குறேன். வாமா மகாராணி, உனக்காக தான் காத்திருக்கேன். என்ன விஷயம்? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வேலைக்கு டைம் ஆயிட்டு, அப்புறமா பேசுவோமா? அப்புறம் பேசுறதுக்கு நமக்குள்ள அப்படி என்ன இருக்கு? நான் என்ன உன் மாமியாளா? நீ ஏன் மருமவளா? விலாவரியா உட்கார்ந்து பேச. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உன் தங்கச்சிய அடக்கி வை, இல்ல ஊர்ல சந்தி சிரிச்சிரும் பாத்துக்க. எவ்வளவு திமிரு இருந்தா என் மவன் கூட படத்துக்கு போயிருப்பா. ஓ அப்படியா? படத்துக்கு தானே போனாளா? சரி சரி, கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அப்புறமா படத்துக்கு போக சொல்றேன், சரியா? என்ன பாக்குறீங்க? உங்க மகனுக்கு எங்க வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு ஆசை. என் தங்கச்சிய அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளைதான் கல்யாணம் கட்டிக்க போறேன்னு எங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான். நாங்களும் சம்மதம்னு சொல்லிட்டோம். ஏன் தங்கச்சிக்கும் உங்க பையனை பிடிச்சிருக்கு. நீங்க யாரு குறுக்க நிக்கிறதுக்கு? இங்க பாருங்க, இஷ்டம்னா கல்யாணத்துல வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தா வராதீங்க. உங்களை யாரும் வர சொல்லல. 3வது மனுஷி பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி இங்க வந்து ஆடிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நீங்க சந்திய சிரிக்க வைக்க வேண்டாம், நானே சிரிக்க வச்சிருவேன். எல்லாம் அசிங்கமும் உங்களுக்கு தான். இங்க பாருங்க, தேவையில்லாம என் குடும்பத்தை கெடுக்கலான்னு இங்க வந்து நின்று குசும்பு கதை பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் யாருன்னு காட்ட வேண்டியது வரும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஜாக்கிரதை. வழிய விடுங்க. வழிக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு காலங்கத்தால எவ வீட்டுல சண்டை இருக்கிறான்னு அலையிறீங்க. அடி பாவி, என்ன பேச்சு பேசிட்டு போறா? ஏக்கா நீ 4 கேள்வி கேட்பன்னு பார்த்தா நீ இப்படி பம்மிக்கிட்டு நிக்கிற. அனிதா, நானே அதிர்ச்சியில இருக்கேன். இவ புள்ள பூச்சி மாதிரி இருந்தவா என்ன பேச்சு பேசுறா? எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு புரியலையே. காரணம் என்ன? எல்லாம் என் வீட்டுக்காரரு கொடுக்குற இடம் தான். இவளை எப்ப பார்த்தாலும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுதார்ல, அந்த திமிரு தான் மகாராணிக்கு. அந்த ஆளு சொல்லியிருப்பாரு, இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும், நான் நடத்தி வைக்கிறேன், நீ ஏன் கவலைப்படாத அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதான் திமிரு ரொம்ப ஏறி போச்சு. நானே ஒத்த பிள்ளையே பெத்து வச்சிருக்கேன், இவ வேற கல்யாணம் நடக்குங்கிறா. நான் என்ன செய்யட்டும்? முதல்ல போய் என் அண்ணன் வீட்டுல பேசுறேன். என் அண்ணனை கூட்டிட்டு வந்து இவனுக்கு அவர் மவளை கட்டி வைக்க பாக்குறேன். என்னக்கா சொல்ற? உன் அண்ணன் மகா இருக்காளா? அப்ப நீ சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? அதை ஏன் கேக்குற அனிதா? என் அண்ணனுக்கும் எனக்கும் இடையில கொஞ்ச நாளா சொத்து பிரச்சனை. அதனால ஒருத்தர் முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது. இப்ப இதுக்காக போய் நிக்கணுமோன்னு மனசு தோணும். அதான் வேற இடத்துல பொண்ணு பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளேயும் இப்படி நடக்குது. என்ன செய்யறது? சண்டைக்காரங்காலில் விழுறத கூட சாட்சிக்காரங்காலில் விழுறதே மேல் இல்லை. நான் போய் என் அண்ணனை பார்த்து பேசிட்டு வரேன். அது சரி, அப்ப போய் முதல்ல பேசி என்ன ஏதுன்னு சட்டுப்பட்டுன்னு முடிவெடுங்க. இந்த கல்யாணம் உங்களுக்கு நீங்க நினைச்சபடி நடக்கணுமா வேண்டாமா? இல்லனா இவளே சரியான சண்டிராணி. தங்கச்சிக்காரியையும் உங்க மகனையும் கூட்டிட்டு போய் காதுங்க வச்ச மாதிரி கோயில்ல கல்யாணத்தை முடிச்சு கூட்டிட்டு வந்துட போறா. ஆமா ஆமா, இந்த பேச்சு பேசுறாளே இவ செய்யற ஆளுதான். நான் போய் என் அண்ணனை பாக்குறேன். சரிக்கா. என்னல எங்கல போயிட்டு வர? சட்டையும் மேல போடாம நீ சரி ஊரை சுத்திட்டு வர? படிக்கிற பிள்ளை தானே, சட்டைப்பட்டு வெளியே போகணும்னு தெரியாது? அப்படியே ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன். சட்டை போடணும்னு தான் நினைச்சேன், மறந்து போயிட்டேன் தெரியுமா? ஆச்சி வட காலையிலே போன் பண்ணிச்சு, ஐயா பால் இல்ல, ஒரு பாலை வாங்கிட்டு வந்து குத்திட்டு போன்னு சொல்லிச்சு. நான் அசீன் பேல ஹெல்ப் பண்ணனா அவன் உடங்கிட்டு கிடந்தான். சரி நம்மளே போய் வாங்கி குத்திட்டு வந்துருவோம்னு போனேன். இப்போ என்ன உனக்கு? மல எல்லாருக்கும் வேலை செய்யி, எடுபடி வேலை. வீட்டுல மட்டும் ஒரு வேலை செஞ்சிடாத. எப்பா எனக்குன்னு வந்து வாச்சிருக்கியே, உன்னை சொல்லணும். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? ஆச்சி வயசானது, அது அங்க இருந்து பால் வாங்க இங்க வரணும். சரின்னு வாங்கி குத்திட்டு வரேன். உனக்கு என்ன வேலை செய்யல? என்ன வேலை செய்யணும் சொல்லு. என்ன வேலை செய்யற? நீ சொல்லி நான் செய்யாம இருந்தேனா?
போற மாதிரியாத்தா ஏ மேல வந்து ஏறாத்தானே எல்லாருக்கும் வீச்சம் ஏ மேலதான் வரும். காப்பிய சூடு பண்ணி தரேன் வா. இவ டைலாக்கு கொண்டும் குறைச்சல்ல யாருக்கிட்டே நின்னு இங்க குசும்பு பேசியிருக்கா. என்னைய கண்ட உடனே கடுப்பாயிடும் அவளுக்கு கடுப்பு. இந்த அஸ்வின் பைய விட இன்னைக்கு எழுப்பவே இல்லையே, போய் முதல்ல அவனை எழுப்போம். இப்ப என்னத்துக்கு இவ்வளவு வருத்தமா உட்கார்ந்துருக்கேரு? என்னால இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வர முடியாது. அதான் உங்க அம்மா இருக்குதுல்ல கூட, பின்ன என்ன தங்கச்சிக்கு போனை போட்டு கூப்பிடும், வருவா. வந்தானா போயிட்டு வந்துருங்க. எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பர்சனலாகவும் வேலை இருக்கு. கட்டண பிரச்சனை பக்கத்துல இருந்து கவனிக்கிறத விட இவளுக்கு பெரிய வேலை முக்கியமா போயிரும் வேலை. யோ, நான் வீட்டில் இல்லைன்னதும் உங்க அம்மா கேட்குற கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வைக்காதீரும். இங்க பாரு, நாம போட்டிருக்க சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் எழுத வேண்டாம். தேவையில்லாம எதையாவது ஒளறி கொட்டாதேரும். எல்லாம் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கு, அவளுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு தேவைப்படும்ல. இவங்க கிட்ட கொடுத்துட்டு நாம என்ன நக்கிக்கிட்டா நிக்க முடியும்? ஏன்டி இப்படியெல்லாம் பேசுற? பின்ன நீர் தான் சரியான ஒளருவாயாச்சே. லேசா என்னத்தையாவது உங்க அம்மா போட்டு வாங்கினா எல்லாத்தையும் ஒளறிக்கிட்டு நிப்பேரு. அதான் சொன்னேன். அதெல்லாம் எங்க அம்மா ஒண்ணும் கேட்காது, நீ கிளம்பு. யோ, அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு ட்ரெஸ்ஸிங் மாற்றணும்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை, இது போதும், இதுக்கு மேலே நீங்கள் எழுந்து நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் தங்கச்சி அப்படியே உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லுவா. சரி, கூட்டிகிட்டு போன்னு சொல்லிடுங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு என்னத்துக்கு தொந்தரவுன்னு சொல்லுங்க. ஏன்னா திரும்பவும் உங்கள் அம்மா இங்கே வந்துச்சுன்னா சில சமயம் உங்கள் தங்கச்சியும் இங்கே வந்து உட்காந்துக்கிடுவா. அப்புறம் அவளுக்கு நாம தான் நகையை போட்டு கல்யாணம் முடிக்க வேண்டியது வரும். நம்ம பொண்ணுக்கு யார் செய்வா? அங்கே இருந்தா ஹோமரு மூத்த தங்கச்சி அவளே பார்த்துக்குவா. ஏன்டி இப்படி பேசுற? எனக்கு குற்ற உணர்ச்சியில நான் தவிக்கிற மாதிரி இருக்கு. எங்க அம்மா பாவம், என்னதான் இருந்தாலும் எங்க அம்மாவின் தங்கச்சியும் அப்படியே விட முடியுமா? நானும் என் அண்ணனும் சேர்ந்து தானே ஏதாவது நகையை போட்டு என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். விளங்கிரும். எல்லாத்தையும் நாமளே செய்யணும்னா தெருவில் போய் தான் நிற்கணும். ஏன் இப்போ டெய்லர் கடையில் வர்ற வருமானத்தெல்லாம் யார்கிட்ட கொண்டு கொடுக்குறா? அங்கே தானே கொடுக்குறா. பின்ன அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீர் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இரும். நீர் ஒரு ஆளே போதும். இங்க பாருடி, ஒரு 10 பவுன் அது நாம அவளுக்கு போடணும் தானே? போடுவோம் போடுவோம், அதை அப்புறம் பார்ப்போம். அது என்ன 10 பவுனு? நீர் 5 பவுனு, உமர் அண்ணன் 5 பவுனு, சேர்த்து 10 பவுனாக போடுங்க. அது போதும். கல்யாணத்துக்கு கொஞ்சம் கௌரவமாகவும் இருக்கும். அதை தவிர இப்பவுமே அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம பிள்ளைக்கு யார் செய்வா? நகை விற்கிற விலையில 10 பவுன் போடுறாவளாம்ல, 10 பவுனு. சரி, நான் கிளம்புறேன். உங்கள் அம்மாவுக்கு வேற பாம்பு காது. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் தாம் தூம்னு குதிக்கும். சரிடி, நீ போயிட்டு வா. ராட்சசி ஏண்டா இந்த வரத்து வராளோ? பணம் பணம்னு சாகதான் செய்யறா. ஏம்மா கேட்டம்ல, நீயும் உன் பொண்டாட்டியும் பேசுறத எல்லாத்தையும் கேட்டேன். இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சிறைக்கிறவன் ஒழுங்கா சிறப்பானா? அந்த கதையெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. அதான் அவ இப்படி பேசிட்டு போறா. என்ன மன்னிச்சிருமா, நான் கையால் ஆகாதவனா ஆயிட்டேன். என் பொண்டாட்டியை நம்பிதான் குடும்பம் நடத்த வேண்டிய நிலையில இருக்கேன். மொத்த சம்பளத்தையும் உருவிக்கிட்டு என்ன விட்டுறா. உனக்குன்னு என்னால தனிப்பட்ட முறையில எந்த காசும் கொடுக்க முடியல. மனசுக்குள்ள வருத்தமும் குற்ற உணர்ச்சியும் இருக்கதாமா செய்யுது. என்னமா செய்ய சொல்ற? என் கையில திராணி இருக்கு. உங்ககிட்ட பிச்சை எடுத்துதான் என் மவ கல்யாணத்தை நடத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு தூணா என் மூத்த மவா இருக்காள, அவ யாரையும் நம்பி என்ன பிச்சை எடுக்க அனுப்பல. இப்ப கூட உனக்கு உடம்பு முடியலன்னு தான் நான் வந்து நிக்கிறேன். அதுவும் அவளுக்காக தான், உனக்காகவோ உன் பொண்டாட்டிக்காகவோ இல்லை. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சரியாயிட்டுனா ஆஸ்பத்திரியில இருந்தே துரத்தி முடுக்கணும்னு சொல்றாள்ல. நல்லா இருக்கு. காதுல கேட்கும் போதே தேன் வந்து பாயுது. நான் எவ்வளவோ ஐஸ்வர்யாட்ட எடுத்து சொன்னேன். ஆனா அந்த கீர்க்கச்சி கேட்டாளா? அவளுக்கு சாணாடாட்டாலும் தசை அடுங்கிற கணக்குல அண்ணனுக்கு முடியலன்னதும் துடிச்சு போய் என்ன அனுப்புனா. ஆனா நீ அவளை எந்த அளவுக்கு உன் பொண்டாட்டி மூலமா அவமானப்படுத்துற தெரியுதா? ஏலே, இப்ப கூட சொல்றேன், ஓ காசுல நான் இங்க வந்து உட்காரல. அன்னைக்கு சாமான் நான் வாங்கி நான் திங்கிறேன். என் உடம்புல
ஓடுற ரத்தம் உண்மையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உங்ககிட்டலாம் வந்து நான் கையேந்த மாட்டேன் காலத்துக்கும். இருக்கோ இல்லையோ, தின்னா திம்போம் திங்காட்டா அப்படியே நாட்டுக்கிட்டு நிற்பேன் பார்த்துக்க. எனக்கு என் சின்ன மவளும் மூத்த மவளும் இருக்கா. உங்ககிட்டலாம் வந்து பொழப்பு நடத்தணும்னு அவசியம் இல்லை. அம்மா ப்ளீஸ்மா, அப்படியெல்லாம் பேசாதம்மா, மனசு வலிக்குமா. பார்க்குறோம்ல, எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். பணக்கார திமிரில் பேசிட்டு போகிறாளா? மாமியால ஆஸ்பத்திரியிலேருந்து அப்படியே அனுப்பிடு, இங்கே வந்து ஒட்டிக்குவானா சொல்கிறா. என் மகளுக்கு நீ கல்யாணம் எடுத்து விடணும்னு அவ அப்படி எரிச்சப்பட்டு போய் என்ன அனுப்ப சொல்கிறா, அப்படித்தானே? என் மக கல்யாணத்தை ஊரறிய எப்படி நடத்துகிறோன்னு பாருல. அப்ப ஓரமா நீயும் உன் பொண்டாட்டியும் கூனி குறுகி நிப்பிய. என் மகா நினைச்சத முடிப்பால. அதுலயும் ஐஸ்வர்யா கிட்ட இந்த மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ உங்க யாரு மூஞ்சிலையும் முழிக்க கூடாதுன்னு சொல்லிடுவா. அம்மா புரிஞ்சுக்கோமா, நானே கையால் ஆகாதவனா தான் நிக்கிறேன். பொண்டாட்டி அண்டி தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். அவ பண்ற டார்ச்சர்ல என்னால உன்னை வந்து பார்க்கவும் முடியல. உனக்கு ஏதாவது செய்யணும்னா கூட செய்ய முடியலம்மா. என்ன மன்னிச்சிருமா. பணக்கார வீட்டுல பொண்ணை பார்த்தது ஓ தப்பு. மாமியாரு என்ன செய்யன்னு சொல்ல முடியலம்மா. மாமியார் படுத்துற அவமானத்துல நான் கூனி குறுக்கி நிக்கிறேம்மா. நானால பொண்ணு பார்த்தேன், நானா பார்த்தேன். நீ தான் காதல் அது இதுன்னு வந்த. சரி, உனக்கு பிடிச்சிருக்கேன்னு கட்டி வச்சேன். அன்னைக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தா நீர் கேட்டிருப்பேராக்கும். சரிம்மா, ஏன் தப்புதான், போதுமா, ஏன் தப்புதான். வசதி இருக்கு அப்படின்னு என்ன ஆட்டம் ஆடுறா தெரியுமா என் மாமியா? ஒரு புள்ள பூச்சாதான் என்ன பாக்குறா. புழுவை விட கேவலமா என் வாழ்க்கை இருக்கு. என் பிள்ளைக்கு கூட நான் நினைச்சதை வாங்கி கொடுக்க முடியல. ஒரு வார்த்தைனாலும் அவகிட்ட கேட்டுதான் செய்ய வேண்டியதா இருக்கு. மொத்த சம்பளத்தையும் புடுங்கிக்கிறா. என்ன செய்ய சொல்ற? இப்படி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்க உன்கிட்ட நான் என்ன பேச? நீ எனக்கு எதையும் செய்ய வேண்டாம். நீ எழுந்து நடமாடினா போதும். வா, டாக்டர் கிட்ட போவோம். மனசு எனக்கு வலிக்குது. இப்படி பிள்ளைகளை பெத்து படிக்க வச்சதுக்கு கடைசியில அதுக்கு படுற பாட்டை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. யாரு விட்ட சாவமோ தெரியல. யாராவது நல்லா இருக்கீங்களா? உலக்கைக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா அந்த அனிதா கிட்ட பேச்சு வச்சு வாங்கிக்கிட்டு இருக்கா. சின்னவா கல்யாணம் பண்ணிக்கலான்னு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா அவ ஆத்தா வந்து மல்லுக்கு நிக்கிறா. நீ இந்த நிலைமையில இருக்க. உன் அண்ணனை போய் பார்த்தாதான் தெரியும். அவனுக்கு நான் தானே பொண்ணு பார்த்து வச்சேன். அந்த மகாராணி இன்னும் என்ன ஆட்டம் ஆடுறாளோ தெரியல. போய் பார்க்குறேன், அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். சரி சரி, வா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம். சரிம்மா.